ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் சில விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு வந்து நம்மளோட முயற்சிகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், நம்மளோட மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இன்றைக்கி வந்து ஒரு 7 விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நிறைய விதத்தில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த நைட் நீங்கள் டக்குன்னு நீங்கள் மாற்றிக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்ட போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்குது. இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நீங்கள் வந்து அதில் பெட்டராக நீங்கள் அதை பார்க்குறீங்க, அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆக்ஷன். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து கோல்ஸோட தான் இருப்போம். பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும், செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலைன்னா அது நம்மளோட சேர்ந்து நம்ம கனவுகளாகவே நம்ம கூட இருந்துரும். ஸோ வாழ்க்கையில் வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது நடந்துருச்சுன்னா நான் உடனே இதுக்கு இந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு நாள் வந்து ஃப்யூச்சரில் வருமா வராதான்றது நம்ம கையில் கிடையாது. பட் ப்ரெசண்ட்டில் கண்டிப்பாக அது உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கே நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த உங்கள் கனவுகளுக்கு ஏதாச்சும் செய்யுங்க. ஏன்னா உங்களோட வெற்றியோட முதல் படியாக அது இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கான்ஸ்டன்ட் லேர்னிங், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணுற அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். த சேஞ்ச் தட் நெவர் சேஞ்சஸ். ஸோ நம்ம வந்து அந்த சேஞ்சு கூட நம்ம அடாப்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போவுமே லேர்ன் பண்ணுற அந்த மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம சாதிச்சு இருந்தாலுமே நம்ம வந்து லேர்னிங்க்கு நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னா வந்து நம்மளோட க்ரோத்துன்றது அங்கேயே நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து அது கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுற அந்த எபிலிட்டி இல்லை அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்மளோட க்ரோத் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து யார்கிட்டனாலும் வந்து லேர்ன் பண்ணலாம், எந்த சூழ்நிலையிலுமே நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். இந்த உலகமே பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம அடாப்ட் ஆக ஆக தான் நம்ம இந்த இடத்துலையே வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையுமே அப்படி தான் நம்ம நேச்சரோடு சேர்ந்து தானே வாழ்கிறோம். ஸோ அதனால் வந்து சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போவுமே லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த லேர்னிங் அந்த மனப்பான்கு இருக்குது இல்லையா, அதை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. அது இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் வந்து சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியும் கண்டிப்பாக தரும். அடுத்ததாக லிவ் இன் த ப்ரெசண்ட். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் வந்து நம்ம கையில் இருக்கிறது. அதுதான் வந்து உண்மையும் கூட. ஏன்னா வந்து நம்ம பாஸ்டில் போய் நம்ம எதையாவது மாற்ற முடியுமா? முடியாது. ஃப்யூச்சரில் இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு யோசிக்க தான் முடியுமே தவிர்த்து நம்ம ஃப்யூச்சருக்கு வேண்டிய ஆக்ஷனை நம்ம இப்போ எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் இந்த நிகழ்காலம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதில் வாழ கற்றுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த பாஸ்ட்டை நினச்சி ஒரு ரெக்ரெட் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஃப்யூச்சரை நினச்சி பயம் இருக்கும். நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், இப்படி நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசண்ட்டில் தான் நம்மளால் ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியும். பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போய் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ப்ரெசண்ட்டில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற டைம் தானே தவிர்த்து நம்ம ரெக்ரெட்டோ இல்லைன்னா பயப்படுறதுக்கான நேரம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் அதுக்கே நம்ம வந்து மேக்ஸிமம் டைமை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரெசண்ட்டில் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் நம்ம ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக வந்து பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த நொடி தான் உங்கள் வளர்ச்சியின் தொடக்கம் அப்படின்றத. ஸோ இந்த மைண்ட் செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே செய்கிறதுக்கு ஒரு ஊந்துகோலாக, ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அடுத்த பாயிண்ட், ஹெல்ப் அதர்ஸ் சக்சீட். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங்கோட ஒரு க்ளோஸாக கோரிலேட்டான ஒரு விஷயம் தான். நீங்கள் எப்போவுமே வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலுமே நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எப்போ நெக்ஸ்ட்டு போகிறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்களுக்கு கீழே இருக்கவங்களோ இன்னொரு ஸ்டெப்புக்கு மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலாகவே வந்து உதவி செய்கிற அந்த மனப்பாங்கு வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் இடத்துக்கு இன்னொருத்தவங்களை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதே இடத்துல இருக்க மாட்டீங்க. நீங்களும் வந்து ஏதாச்சும் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு
இடத்துக்கு நீங்க போவீங்க. அதாவது இன்னும் முன்னேறி போவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க இடத்துக்கு இன்னொருத்தவங்கள கூட்டிட்டு வருவீங்க. இது பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா வந்து நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, உங்களுக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. கன்டினியூஸா நீங்க வந்து படிக்கிறீங்க, ஒரு விஷயத்த லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இன்னொருத்தவங்களையும் அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்க டைரக்ட்டாவும் சரி, இன்டைரக்ட்டாவும் சரி, நீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து இப்படி மென்டார் பண்றது, கொலாபரேட் பண்றது, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்றது அப்படின்றது. ஸோ எப்பவுமே இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட சக்சஸ்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு சோலோ கேம் கிடையாது. இது வந்து நெறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூடயும் சேர்ந்து போறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சக்சஸ்னும் அர்த்தம். நம்ம கூட இருக்கவங்களையும், அதாவது நம்மளுக்கு உண்மையா இல்ல அவங்க செய்ற கடமைக்கு உண்மையா இருக்கவங்களையும், நம்ம கூட சேர்ந்து அவங்கள எடுத்துட்டு போகுறதுன்றது வந்து நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல மைண்ட் செட். கண்டிப்பா நம்ம லைஃப்லயும் நெறைய பேர் அந்த மாரி இருந்திருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி இருக்க முயற்சி செய்யுங்க. ஸோ மத்தவங்களுக்கும் உதவுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. வெற்றின்றது வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பலமாக மாறும். அடுத்ததா டோன்ட் கம்ப்ளைண்ட். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்துக்கு, இல்ல பல விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்து, அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னோட இயலாமைய நான் இன்டைரக்ட்டா எனக்கு எதிர்த்தால இருக்கவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ, நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனே குடுக்கவே போறது கிடையாது. நம்மளோட எனர்ஜிய பயங்கரமா ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்ன்றது ஒரு வெரி பேட் மைண்ட் செட் அது. ஒரு பிரச்சனை அப்படின்ற போது, நம்ம அந்த ப்ராப்ளம்லயே தான் நம்ம ஃபோக்கஸ வச்சிருக்கோம். பட் அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா? அந்த சொல்யூஷன முன்னாடி எடுத்து வச்சுட்டு, இத நம்ம எப்படி பார்க்கலாம்? இத நம்ம எப்படி சரி செய்யலாம்? அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே, வாழ்க்கையிலே நெறைய பிரச்சனைகள், நெறைய விதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். அத கொஞ்சம் நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். ஸோ, என்ன பிரச்சனை அப்படின்றத விட, அதுக்கு நான் என்ன செஞ்சு சரி செய்யலாம்? என்னைய எப்படி அதுக்கு சரிப்படுத்திக்கலாம்? இல்ல என்னைய எப்படி அதுக்கு தயார்படுத்திக்கலாம்? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்ததா லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம்னா, அதுக்கு 2 ரிசல்ட். ஒண்ணு வந்து அது நம்ம நெனச்சபடி சரியா நடந்து முடிஞ்சுச்சுன்னா, அது சக்சஸ். நம்ம நெனச்சபடி சரியா நடக்கல அப்படின்னா, அது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அதுதான் தப்பு. அது வந்து நம்ம ஆக்ஷனோட ஃபீட்பேக். நீங்க என்ன செஞ்சீங்களோ, அது வந்து இன்னும் நீங்க பெட்டரா செய்யலாம் அப்படின்ற மாதிரி சில லைஃப் லெசன்ஸ் தான் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குதே தவிர்த்து, அத வந்து நம்ம ஃபெயிலியரா எக்காரணத்த கொண்டும் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஏன்னா, நீங்க அந்த டைம்ல லேர்ன் பண்ண அந்த பாடம் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க திரும்ப அப்ளை பண்ணி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண போறீங்க. ஸோ அப்படின்றபோது அது ஃபெயிலியர் கிடையாது. ஒருவேள அந்த பாடம்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இனிமேல் இது வேண்டவே வேண்டாம். எனக்கு சரியாவே வரல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போறீங்கன்னா, அப்பதான் அது ஃபெயிலியரே தவிர்த்து, இந்த நீங்க முயற்சி செஞ்சு அது நடக்கலன்றது ஃபெயிலியர் கிடையவே கிடையாது. இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மிஸ்டேக்ஸ் உங்க மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்க லேர்ன் பண்ணி உங்க லைஃப கத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள இன்னுமே ஒரு கான்ஃபிடென்ட்டான, ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெர்சனா உங்கள மாத்தும். இத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நான் வந்து ஒரு லேர்னிங் சென்டர்ல ஒர்க் பண்றேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து அங்க மேத் சொல்லிக் குடுக்கும்போது, கிட்ஸ்க்கு ஒரு நியூ கான்செப்ட் சொல்லி தரோம்னா, அவங்களுக்கு எப்பவுமே வந்து அ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரும்போது, அந்த ஃபர்ஸ்ட்டு டைம்லயே அவங்க வந்து அத தப்பே இல்லாம சால்வ் பண்ணிடணும் அப்படின்னு நெனைப்பாங்க. குழந்தைங்க தானே! ஸோ அதனால. பட் அதே மைண்ட் செட் தான் வளர்ந்தவங்க தானே நம்ம. நம்மளுக்குமே அதுதான் நம்ம லைஃப் அப்படிதான் அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அம் மிஸ்டேக்ஸ்ன்றதே வந்து ஒரு ஃபெயிலியர். நீலாம் சரிப்பட்டு வரமாட்ட இதுக்கு அப்படின்னு நம்மள சொல்லிக்கிறது. ஸோ அப்படி கிடையாது. மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்க லேர்ன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னுமே நெறைய விஷயங்கள பார்க்குறோம்னு அர்த்தம். ஸோ நெறைய நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க முயற்சி செய்யலனா தான் ஃபெயிலியரே தவிர்த்து, இந்த மிஸ்டேக்ஸ லேர்ன் பண்ணி திரும்ப நீங்க முயற்சி செய்றீங்கல்ல, அப்ப நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு இந்த மைண்ட் செட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ நான் தோற்றேன் என்பது கிடையாது. நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்றது தான் சரியா இருக்கும். அடுத்ததா குவிட் பேட் ஹேபிட்ஸ். தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது மட்டும் வந்து பேட் ஹேபிட்ஸ் கிடையாது. நம்ம எனர்ஜிய ரொம்ப ட்ரெயின் பண்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம டைம நெறைய வேஸ்ட் பண்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எமோஷனலா ரொம்ப வீக் ஆகுற விஷயங்கள், இது எல்லாமே கூடமே நம்மளுக்கு பேட் ஹேபிட்ஸ் தான். சில பேருக்கு வந்து அந்த நெறைய ஸ்க்ரீன் டைம் இருக்கும். அது அவங்க செய்யணும்னு நெனைக்கிற விஷயங்கள ஒரு தடங்கலா இருக்கலாம். செய்றதுக்கு தடங்கலா இருக்கலாம். இல்ல சில பேர் வந்து ரொம்ப மத்தவங்களுக்கு ப்ரையாரிடைஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நெனச்சுருவாங்க? இவங்க என்ன பண்ணிடுவாங்க? இவங்க ஏதாச்சும் நெனச்சுருவாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு, தான் செய்யணும்னு நெனைக்கிற விஷயங்கள
பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. தன்னைய வந்து முன்னிறுத்திக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து பேட் ஹேபிட்ஸ் தான். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேட் ஹேபிட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது செல்ஃபா ரியலைஸ் பண்ணிட்டு, அத நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப நான் சொன்ன இந்த 7 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து நம்ப ஒரு வளர்ச்சிய பார்க்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றபோது, கண்டிப்பா உங்களுக்கு வெறும் ஆக்ஷன் மட்டும் பத்தாது. உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ப நெனைக்கிறோமோ, அதுவா தான் நம்ப ஆவோம். அப்படின்றது வந்து எத்தன பேரு உணர்ந்திருப்பீங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பா நம்ப நெனைக்கிறது தான் நம்பளா ஆவோன்றதுனால, இந்த 7 விஷயங்களும் உங்க லைஃப்ல நீங்க கல்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட் செட் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். நீங்க வாழ்க்கையில என்னலாம் செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப உதவியாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்ஸ்டால, Facebookல கூட ஃபாலோ பண்ணலாம். எப்போதும் மாமிஸ் லவ் கிச்சனோட இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.